ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஃப்ளாஷ். அதாவது டிஆர்பி எங்கேயுமே இல்லைன்னா கமல்ஹாசன் அவர்கள் ஊருக்கு மாதிரி தொட்டுட்டு யூஸ் பண்ணிப்பாங்க. அதில் பாலிமர் நியூஸ் அப்படின்ற அயோக்கிய பசங்க என்ன பண்ணிட்டானுங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்து போடுறானுங்க. என்னென்னா, அதாவது சீட் இல்லை, கொடுத்த காசும் இல்லை, கட்சி நிதிக்கு சென்று விட்டது உங்களுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை போட்டு பயங்கரமாக வந்து பரப்புகிறாங்க. நான் உடனே பார்த்துட்டு எதுக்கிட்ட அவனுங்க இப்படி பண்ணுறானுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் பொழுது திடீர்னு ஒரு ட்வீட் வருது திருப்பி. அதுவும் இந்த நியூஸ்லாம் போட்டு ஒரு 10-15 நாளுக்கு அப்புறம் வருது. யார்கிட்ட இருந்தாலும் கட்சி தலைவர்கிட்ட இருந்து. ஹலோ, தேர்தலில் நிற்க வேண்டாங்கிற முடிவை மாவட்டம் எல்லாம் சேர்ந்து தான் முடிவு பண்ணியிருக்கு. பணம் திருப்பி தருவதும் அந்த கூட்டத்திலேயே முடிவு பண்ணியாச்சு. ஸோ யாரும் கேட்கல அந்த காசை இது வரைக்குமே. நீங்களாக வந்து பில்டப் கொடுக்காதீங்க. அதாவது எப்படி இருக்குன்னா, கமல்ஹாசன் அவர்கள் கட்சியில் நடத்தும் போது உள்ளே இருந்து எல்லாத்தையும் வந்து ஓகே சொல்லிட்டு ஆமாச்சாமி போட்டு வெளியே வந்து ஏதோ ஒரு நியூஸ் சேனலில் போய் ஒன்று மக்கள் நீதி மைய வேட்பாளர்களே போய் காசு கொஞ்சம் வாங்கி கொடுங்கன்னு சொல்லி ஒரு நியூஸ் சேனலில் நின்றுருக்கணும். இல்லையா, இந்த மாதிரி ஒரு அதிருப்தியாக பேசியிருப்பாங்க. இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. உடனே இதை வச்சு பாலிவுட் நியூஸ் என்ன பண்ணிட்டான், நியூஸ் பண்ணிட்டான். இதை அவர் வந்து மறந்துட்டார். எனக்கு என்ன கேட்குறேன், சரி கட்சி வளர்ச்சி நிதின்றீங்களே, என்ன கட்சி இருக்குது அங்கே மக்கள் நீதி மையத்தில்? எனக்கு புரியல. திமுக ஆயிடுச்சு மக்கள் நீதி மையம். கட்சி வளர்ச்சி நிதினா இந்த வருஷம் நம்ம சீட்டில் நிற்கல எதுவுமே. அப்புறம் என்ன வளர்ச்சி நிதி? யாருக்கு அது? யாருக்கு போகுது? ஸோ கமல்ஹாசன் அவர்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறப்ப நேர்மையின் சிகரம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசப்படுறாரு. கரெக்டாக? ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த காசை எப்படி நீங்கள் வந்து வச்சுக்கலாம், அது கொடுத்துடலாம்ல அப்படின்ற மாதிரி. இங்கே பாருங்களேன், அது டேர்ம்ஸ்குள்ளே இருக்குங்க ஆக்சுவலாக. பட் ஒரு கண்டஸ்டண்ட்டும் பண்ணல, உள்ளே வந்து யாருமே உள்ளே போகல. அப்படிங்கிறப்ப வேட்பாளர்கள் இல்லைங்கிறப்ப இந்த காசை திருப்பி கொடுத்துறது தான் நியாயமான விஷயமா எனக்கு படுது. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் 2-3 சீட் கொடுத்துருந்தா கூட இன்னும் நம்ம கொடுக்க தேவையில்லை. அது எதுவுமே கொடுக்காம நம்ம அதை வாங்கி கட்சி வளர்ச்சி நிதிங்கிறதுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அது கேட்க தான் செய்வாங்க. ஸோ அதுக்கு நம்ம கட்டமைப்பு கட்சியிலேருந்து என்னென்னலாம் முடிவு பண்ணி எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுத்துருங்க தயவு செஞ்சு. ஏன்னா அது வந்து வேண்டாம், அந்த பாவம் நம்மளை சும்மா விடாது. கமல்ஹாசன் அவர்களே அந்த மாதிரி பண்ண மாட்டார் எனக்கு தெரிஞ்சு. இந்த நியூஸ் சேனலை நான் இப்பயும் நம்ப மாட்டேன். பட் இருந்தாலும் இன்றைக்கி ஃபுல்லாகவே வந்து இந்த நியூஸ் போட்டு ஃபேஷ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது நம்ம மௌரியா அவர்களும் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா, டிஆர்பிக்கு நியூஸ் தான் போட்டுட்ருக்கியா, எதிர்கட்சி மனம் வந்து குளிரும் போலே அப்படின்ற மாதிரி இந்த மனுஷன் வந்து வீடியோ போடாமல் நம்மளே வீடியோ போட்டு ரெஸ்பாண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இத்தனைக்கும் நான் கமல்ஹாசன் கட்சி சிலர் இல்லை, இப்போ இல்லை, கமல்ஹாசனோட ரசிகர் மட்டும்தான் நான் சாரோட. அப்படி இருந்து நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். அவர் கட்சியில் உள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு துணைத் தலைவர் போஸ்ட்டில் இருந்துக்கிட்டு ட்விட்டர் போட்டுட்ருக்கார் பாலிமர் நியூஸ் கிட்ட. என்ன ஐயா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குண்ணா பாலிமர் நியூஸ்? இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, தேவர் மகன் படம் 2 எடுக்க போகிறாங்களாம், பார்ட் 2. அதில் கமல்ஹாசன் அவர்கள் சிவாஜி கேரக்டரா, அதாவது அவங்க அப்பா கேரக்டரா, அது அவருடைய கேரக்டர்னு வச்சுக்கோங்களேன். அதாவது கமல்ஹாசன் அவர்கள் இப்போ வெட்டிட்டு போவார்ல தேவர் மகன், அந்த கேரக்டர். அவருக்கு பிறக்கக்கூடிய பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அஜித்குமார். ஸோ 2 பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்களாம். யார்? கமல்ஹாசன், அஜித்குமாரா? டேய், இந்த மாதிரி தான் நீங்கள் சொல்கிற நியூஸு, பாலிமர் நியூஸு. வந்து வெரிஃபை பண்ணுங்கள், எவன் கொடுத்தாங்கிறத மக்கள் நீதி மையத்துலேருந்து தான் கொடுத்தானுங்களா, இல்லை வெளியே போகிறவன் பேசிட்டு போகிறானா, இல்லை திமுகவே இதை பிளான சொல்லிச்சா? உண்மையை சொல்லியிருங்கடா. ஏன்னா திமுக பிரச்சாரம் கமல்ஹாசன் போகமாட்டேன்ட்டார் போல தெரியுது. யாருக்கும் பிரச்சாரம் பண்ண முடியாது. திருமாவளவுக்கு தான் யோசிச்சுட்டு இருந்தால் திருமாவளவும் நிற்கலை இப்போ. ஸோ யாருக்கு பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னொடனே இவங்க இந்த மாதிரி டிஃபேம் பண்ணுறாங்க போல். அதுவும் இந்த இடும்பாவனம் கார்த்திக்னு சொல்லிட்டு என்டிகேல ஒருத்தர் இருக்காப்புல, 3 சீட் கொடுத்தாங்களாம். இவர் தான் விளக்கு படிச்சு பார்த்தாரு போய் 3 சீட் கொடுத்தாங்களாம். அதனால் கமல்ஹாசன் தூக்கி இருந்துட்டாராம். வாக்கு வங்கி இல்லையா அவர்கிட்ட? ஏன் நம்புறீங்க இவர்கிட்ட? கட்சி கட்டமைப்பு இல்லை. யோ, உங்கள் கட்சியோட கமல்ஹாசன் கட்சிக்கு வாக்கு இருக்கியா? மூடிட்டுருங்க சரியா? நீங்கள் உங்கள் அட்வைஸ் பண்ண வேண்டாம். உங்கள் தலைவர் சீமான் இருக்கார்ல, அங்கே போய் கேளுங்க கமல்ஹாசன் அவர்கள் நேர்மையை பற்றி. சும்மா வந்து உட்காந்துக்கிட்டு இவர் இப்படி பண்ணிட்டாரு, இவர் பண்ணது இப்படி அப்படின்னு சொல்லி நொட்டு சொல்கிறது மட்டும் சொல்லாதீங்க. நீங்களே வந்து திமுக கிட்ட இப்போ கூட்டணி போயிட்டு மறைமுக கூட்டணியாக இருக்கீங்க தான் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை. திமுக அப்படி பேசுறதே இல்லையாமே. இவர் விஜய் மட்டும் தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, அணில் குஞ்சு அது இதுன்ட்டு. உங்களுக்கே வந்து புத்தி கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கமல் சாரை பற்றி பேசுகிறாங்களா அவங்க. அவர் வந்து ஏமாற்றி விட்டார் மக்களை அப்படின்னு சொல்லிட்டு. விஸ்வரூபம் விஸ்வப்பே எத்தனை பேர் சோறு போடுறேன்னு சொன்னால் தெரியுமா, எத்தனை பேர் காசு அனுப்பினா தெரியுமா, எல்லாத்துக்கும் திருப்பி அனுப்பிட்டாருறா. அதெல்லாம் இங்கே பாருங்களேன், கமல் சார் காசு வாங்கியிருக்காரு, காசு ஆசைப்பட்டான்னு சொன்னீங்கன்னா எவன் நம்ப மாட்டான். அது சும்மா பரப்பப்படுற ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன்.
ஒரு டிஆர்பிக்கு கமலஹாசனுடைய இமேஜை கொஞ்சம் டிஃபேம் பண்ணலாம். திமுக வந்து ஒரு மாஸ்டர் பிளான் போட்டு கமலஹாசன் அவர்களை நிறுக்கிறாங்க இந்த சைடு. எனக்கு என்னமோ அப்படி தான் தோணுது. பிரச்சாரம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே வெறும் ஆதரவு மட்டும் கொடுத்தா எப்படி? நீங்கள் உங்களோட ஸ்டாரை வேல்யூ பயன்படுத்தி வெளியே பிரச்சாரம் பண்ணிங்கன்னா எதுக்கு பிரச்சாரம் பண்ணணும்? என்ன மைத்துக்கு பண்ணணும்? எங்களுடைய வேல்யூ பண்ணலையே நீங்கள் தான் சீட்டை 3 சீட்டு கொடுக்குறேன்னீங்கன்னா கூட எனக்கு தெரிஞ்சு 1 சீட்டு 2 சீட்டு தான் கொடுக்குற மாதிரி சொன்னாங்க. 3லாம் சொல்லவே இல்லை. சும்மா இந்த இடுமான கார்த்திக் அடிச்சு விட்றான் அப்படிங்கிறது தான். சரியா? லட்சக்கணக்கில் பணம் வந்துச்சுங்க விஸ்வரூபம் டைமில். அப்போல்லாம் கமலஹாசன் சார் ஒன்றுமே பண்ணலங்கிறது தான். சும்மா இங்கே வந்து விட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இன்றைக்கி பிரசாந்த் அவர்களுக்கு பர்த்டே. பிரசாந்த் அவர்கள் அப்படிங்கிறப்ப விக்ரம் படத்துக்கு லான்ச் அப்போ கமல் சார் வந்து பார்த்திங்கன்னா அந்த படம் ரிலீஸ் ஆகி நல்லா ஓடிட்டு இருக்கிறப்ப கமல் சார் வந்து பேசி அவர் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுத்திருந்தார். அப்போ சொல்லியிருப்பார், கமலஹாசன் அவர்கள் உங்கள் ஒரு பயங்கர இன்ஸ்பிரேஷன். சின்ன வயசுலேருந்தே சங்கர் சார் வந்து நான் ஜீன்ஸ் பண்ணும்போது அவ்வளோ தூரம் வந்து உங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. நானும் வந்து எனக்கெல்லாம் படம் கிடைக்குமா, அவர் கொடுப்பாரா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காங்க. பட் அவரு கூட நீங்கள் ஒர்க் பண்ணி அந்த படத்தெல்லாம் பார்க்கும்போது நான் ரொம்ப நான் பண்ணதெல்லாம் பெரிய ஒரு ஆக்டிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன் அப்போல்லாம், அந்த டைம்லலாம். அதுக்கடுத்து உங்களுடைய படங்கள்லாம் அடுத்தடுத்து வந்த பிறகு தான் பயங்கரமாக இருந்தது உங்களுடைய நடிப்பு. ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிட்டேன் அவங்க மேலே. ஸோ நீங்கள் இப்போ சினிமாவில் இருக்கவங்க எத்தனை பேர் வெளியே வந்தாலும் முதல் விதை நீங்கள் போட்டது தான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த விஷயம் பேசியிருப்பார் அந்த டைமில். ஸோ ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அடுத்து ஜேடி சக்கரவர்த்தின்னு சொல்லிட்டு தெலுங்கில் ஒரு ஆர்டிஸ்ட்டுங்க. ஓகேங்களா? அவர் வந்து இப்போ தான் டெவலப் ஆகிட்டு இருக்காரு. அவர் தமிழ் படத்தில் கூட நடிச்சிருக்காரு. சரிங்களா? அதில் வில்லனாக கூட பண்ணியிருக்காரு. ஜிபிஎஸ்னு ஒரு படம். சரியா? ஏதோ சிம்மம் அப்படின்ற ஒரு படம் போல். அதில் ஒரு கேரக்டர் ஒரு கிடச்சிருக்கு போல். உடனே அவர் வந்து சொல்லிட்டாரு, நடிப்பில் அவர் திறமை கிட்ட நான் நிற்க கூட முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு திறமை சரி. ஆனால் கமலஹாசன் அவர்களே செய்யாத ஒரு கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு. எப்படி நல்லா கவனிங்க. இதை வந்து தப்பாக மீடியாவில் ப்ரோட்ரே பண்ணிட்டாங்க. கமலஹாசனோட இவர் பெரிய புடுங்கி அப்படின்ற மாதிரி எழுதிட்டாங்க தெலுங்குலேயே. உடனே அவர் அது கிளாரிட்டி கொடுத்துருக்காரு. ஏங்க நான் அப்படி சொல்லவே இல்லைங்க. கமலஹாசன் அவர்கள் பண்ணாத ஒரு கேரக்டர் இது வரைக்கும் நான் பண்ணியிருக்கேன். மற்றபடி அவர் நடிப்பு நான் ஓவர்டேக் பண்ணிட்டேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு. அவர் திறமைக்கு கொஞ்சம் கூட நான் வந்து பக்கத்தில் நிற்க முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்ட திறமைசாலி. பட் இந்த கேரக்டர் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு. பட் இருந்தாலும் அந்த கம்பேரிஷன் அப்படிங்கிறது தவிர்த்துருக்கலாம் அவர். அதனால தான் இப்போ விமர்சனம்குள்ளே ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு பிரச்சனையாக அங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அடுத்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கமல் சார் கிட்டே போயிட்டு பிரச்சாரத்துக்கு கொஞ்சம் வாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டிருக்காங்க. அவர் வழக்கம் போல் எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு சரி 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 பார்ப்போம் கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனுப்பிச்சி வச்சுருக்காரு. உங்களுக்கு பிரச்சாரம் ஒன்று தான் கேடாடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எதுக்கு பண்ணணும்? ஸ்டார் வேல்யூ உங்களுக்கு தேவைப்படுதா ஓட்டுக்கு மட்டும் போங்கடா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. அடுத்து இந்தியன் 3 பேச்சுவார்த்தை ஏப்ரல் 23க்கு, அதாவது எலெக்ஷன் டேட் அன்னைக்கு கூப்பிட்ருக்காங்க போல தெரியுது. யோ அன்னைக்கு எலெக்ஷன்யா அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ ரிவைஸ் டேட் வந்து கேட்டிருக்காங்களாம். லைட்டாக அன்றைக்கி தான் ஃப்ரீ அப்படின்னோடனே ஒரு 1 hour தானே அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு கூட நீங்கள் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ பேசிகிட்டு இருக்காங்களாம். ஸோ பார்ப்போம் என்னடா இது இழுபறியாக போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்போ கமல் சார் கல்கி ஷூட் வந்து முடிச்சிருக்காருன்ற மாதிரி தகவல் வந்திருக்கு. அது போயிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லி 2வது ஷெடியூலு. இப்போ அடுத்து 3வது ஷெடியூலும் ஏப்ரல் தான். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து ஆகஸ்ட்டில் ரஜினியா சார் படம், கமலஹாசன் அவர்கள் நடிக்கக்கூடிய படம், அப்புறம் நடுவில் அன்பறிவு படம். அவ்வளோதான். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.